இன்னைக்கு நம்ம டிங்கரில் வந்து ஒரு 530D வந்திருக்கு. ஸோ கன்வர்ஷன் ப்ளஸ் கலர் சேஞ்ச். ஸோ நீங்கள் வண்டியை பாருங்கள். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டிங்கரில் வந்து ஒரு 530D வந்திருக்கு கன்வர்ஷனுக்காக. ஸோ கன்வர்ஷன் ப்ளஸ் கலர் சேஞ்ச். இந்த வண்டி வந்து இன்னும் கலர் நாங்கள் டிசைட் பண்ணல, வண்டி வந்துடுச்சு, பார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மீன் வழியில் டிங்கரிங்காக முடிச்சுட்டு மிச்சம் என்ன கலர் டிசைட் பண்ணுறதுக்காக வண்டியை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வண்டியை பாருங்கள். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் பானட்டோட கன்வர்ஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டோம். வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. டேவிட் கிரேன்ற கலர் தான் அடிச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு. ஸோ கலரையும் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வண்டியும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுக்கு வந்து யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வுட் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஓகே நீங்கள் வேறு எக்ஸ்பென்சிவ் பெயிண்ட்டாக கூட போங்க அப்படின்னோடனே அது வந்து ஃபுல் கிளாஸ் வுட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அவுட்புட் வந்து நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நேற்று வந்து நல்ல நாள்ன்றதால நேற்று டெலிவரி ஒரு ஃபார்மாலிட்டி டெலிவரி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஸோ வண்டி வந்து இப்போ ஃபைனல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வேக்ஸ் பாலிஷ் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வண்டியில் கஸ்டமர் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, ஸோ அதையும் பண்ணி சொன்னார். ஸோ சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதையும் சேர்த்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்காக வண்டி வந்துருச்சுங்க. வண்டியை வந்து பாருங்கள், வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது. நிறையா கலர் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணதில் கடைசியாக சூஸ் பண்ணது டேவிட் கிரே. இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து கிளாஸ் வுட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ நான் இந்த பெயிண்ட் கம்பேரிசனுக்கு ஒரு வீடியோ போடலான்னு தான் இருக்கேன், அதையும் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டி கிளாஸ் வுட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஒரு ப்ராப்பர் OEM பெயிண்ட்டு. உங்களுக்கு ஃபிட்டிங்லேருந்து பெயிண்டோட குவாலிட்டி, ஷைனிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வண்டிக்கு அடித்த கலர் பார்த்தீங்கன்னா டேவிட் கிரே. ஸோ டேவிட் கிரேயோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னன்னு சொல்லிடுறேன். அந்த கலரோட ஒரு இது கிரே கலர் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து டார்க் டைமில் நைட் டைம்லேயே பார்க்கும்போது ப்ராப்பர் கிரே கலர் தெரியும். நல்லா வெயில் நிப்பாட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், வண்டி இன்னும் ஃபுல் பாலிஷ் முடியலைங்க. இங்கே பாருங்கள் சைடில் உங்களுக்கு டோன்ஸ் தெரியும், உங்களுக்கு அந்த டோன்ஸ், இந்த போல் டோன்ஸ் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷைனிங்காக தெரியும் இந்த டோன்ஸ். வெயில் அடிப்படும் போது டோன்ஸ் தெரியும், வெயில் இல்லாத இடத்துல டோன்ஸ் தெரியாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு டியூவல் ஷேடு தரும் இந்த கலர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்கும் தரும் இந்த கலரு. ஸோ அதுக்காக கலர் சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கலர் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்குங்க. வண்டியும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. கஸ்டமர் ரொம்ப பிடிச்சி போச்சு வண்டி. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பானெட்டில் சிஎஸ் பானெட் போட்டிருப்பாங்க. இதையும் பெயிண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஷைனிங்காக. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிரில்லு, M5 லோகோ, ஃப்ரண்ட் பம்பரு, ஃபாக்லாங் கிரில்லு, உள்ளே வர கம்மி இன்டர் கூலரு, ஹெட்லைட்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்றத. ஃபெண்டரு ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அலாய் வீல் வந்து பிளாக் கலர் அடிச்சிட்டோம். கேலிப்பர் வந்து ரெட் அடிச்சிட்டோங்க. இதுக்கு கேப்ஸ் பார்த்துரும். கேப்ஸ் வந்து ஷிப்பிங்கில் இருக்குது. கஸ்டமர் சொன்னால் இதே நல்லா இருக்குது, இதே போடுங்க. கேப்ஸ் வந்து நான் ஸ்டாராக வச்சுக்கிறேன்னாரு. ஸோ அவன் ஸ்டாராக கேப்ஸை கொடுத்துருவோம். மிரர் கேப்ஸு, டைல் லேம்ப் பாருங்கள். டைல் லேம்ப் எல்லாமே மாற்றியாச்சு. லேட்டஸ்ட்டு டைல் லேம்ப்பு, எக்ஸாஸ்ட்டு, டிப்பு, டிஃப்யூசர் மாற்றியாச்சு. இதில் அடிஷ்னலாக வந்து M5 லோகோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த M5 லோகோ பாருங்கள், ஜூம் பண்ணி காமிங்க. M5 லோகோ ஒரிஜினல் லோகோ இது. ஸோ இந்த லோகோ வந்து வர வச்சு BMW வர வச்சு மாட்டிட்டோம். இந்த லோகோ மாட்டியாச்சு. ஜஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சுங்க. இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்டீரியர்லாம் பாருங்கள், அவர் எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்தார். ஸோ ஒர்க்கு முடிஞ்சது. ஸோ எங்கள் ஒர்க்கில் அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க.